Hello viewers, welcome to JERISH World. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியா பிரெட் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான ஐட்டம்ஸ் 3 பிரெட் எடுத்திருக்கேன், 2 எக், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், சின்ன தக்காளியில கொஞ்சமா எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். நான் கீ யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பட்டர் வேணா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணுறேன். கீக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பேனில். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நல்லா ஃபைனாக சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரெட் ஆம்லெட்க்கு நல்லா வரும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஆனியன்ஸ்க்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ்க்கு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம், எக்குக்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்தால் போதும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நிறைய டொமேட்டோ ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அதனால லைட்டாக ஆட் பண்ணால் போதும். இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 எக் ஆட் பண்ணுறேன். இப்போ எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக எக்குக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், தென் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதுனால நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட்டர் வச்சு, இல்லைனா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் பண்ணி கொடுங்க, கிட்ஸு கூட நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்கூல் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனோடனே இதில் கீ ஆட் பண்ணுறேன் நான். நீங்கள் எப்பயும் பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நான் வச்சுருந்த ப்ரெட் எடுத்து அந்த மிக்ஸ் பண்ண அந்த எக் மிக்ஸில் இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு தென் இதில் நான் பேனில் ஆட் பண்ணுறேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது அதே மிக்ஸையே ஒரு ஸ்பூனில் எடுத்து ப்ரெட் மேலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போது இது பேக் சைட்லலாம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போது இது மேலேயுமே நல்லா ஸ்பூன் எடுத்து நம்ம வச்சுருக்க மிக்ஸ் எடுத்து இந்த பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம மிக்ஸை ஊற்றிட்டு அது மேலே ப்ரெட்டை வச்சு நம்ம பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு திருப்பி போடுறேன். 2 சைடும் நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் பண்ணிங்கன்னா நம்ம எக் மசாலா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால அந்த எக் எல்லாமே உள்ளே இறங்கி அந்த ப்ரெட்டோட டேஸ்ட்டே ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நான் மிச்சம் வச்சுருக்க 2 ப்ரெட்டையுமே இதில் போட்டு எடுத்துடுறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்யூச்சர் வீடியோஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.